வாயிலே போடுதல் அப்படின்னா எது பேசினாலும் பேச ஒட்டாது தடை செய்தல். நீ பேசாதன்னு சொல்லி தடை பண்ணுவாங்கல்ல, அதுதான் வாயிலே போடுதல். அபகரித்தல், ஒன்று அபகரித்தோம்னா வாயிலே போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயை காட்டுதல் இல்லைன்னா வயிறை கட்டுதல். வாயை கட்டி வயிற்றை கட்டி இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப சிக்கனமாக இருத்தல். வாய் வைத்தல் அப்படின்னா என்ன சொல்கிறது, எதுலேருந்து தலையிடுறத நம்ம வாய் வைத்தல்னு சொல்லலாம். சிறிது பயிலுதல், கொஞ்சம் நம்ம புக்கு படிக்கிறோன்னா கொஞ்சம் படிச்சிருக்கோம் அப்படின்னா பயில்தல்னா படிக்கிறதான, அப்போ சிறிது பயில்தல். வாரம் பாடுதல், வாரம்னா இசை பாடல், அது பாடுறது, அப்போ பின்பாட்டு பாடுதல். வாரி இறைத்தல்னா வீணாக்குதல், வாரி இறைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வீணாக்குறாங்க. வாள் முளைத்தல் இல்லைன்னா வாள் ஆட்டுதல், இது ரெண்டுமே சேட்டை செய்தல் தான் வாள் முளைக்குது, வாள் ஆட்டுதல். வாள் முறுக்குதல்னா தூண்டி விடுதல். வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பரம்பரை பரம்பரையாக, அப்போ இடையராது தொடர்ந்து வரும் சந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க, சந்தானம். அடுத்து வானம் பறித்தல். வானம்னா இப்போ வீடு கட்ட போகிறாங்கன்னா வானம் பறித்தல் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது, அத்திவாரம் தோன்றது. வானம் பார்த்த பூமி அப்படிங்கிறப்ப மழை பார்த்த பூமியை தான் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. விடியா மூஞ்சினா தொடர்ந்து வரும் துரதிர்ஷ்டம் உள்ளவனை தான் விடியா மூஞ்சின்னு சொல்லுவாங்க. விடியா வழக்குனா ஒருபோதும் முடிவுறாத வழக்கை தான் விடியா வழக்கு. விடுத்துனா விட்டு விட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்கிறப்ப அடிக்கடி. விட்டு கொடுத்தல்னா இணக்கம் காட்டுதல். பரவாயில்ல வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு இணக்கமாக போயிடுவாங்கல்ல. விதி விலக்குனா முறை நின்று நீக்குகை, இது மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விதி விலக்கு. இந்த ரோட்டில் மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விதி விலக்கு போட்டிருக்காங்கல்ல, அப்போ முறையில் இருந்து அதை நீக்கிடுவாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. விரல் வைத்தல்னா குறும்பு செய்தல். கையை அங்கேயும் இங்கேயும் வைக்காமல் ஒரே இடத்துல வச்சுருக்கணும், அப்போ விரல் வைக்கிறாங்கங்கிறப்ப அப்போ குறும்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. விருப்புனா வேண்டுதல், வெறுப்புனா வேண்டாமை. விலத்தட்டுதல். விலத்தட்டுதல்னா கீழே விழும்படி தள்ளுதல் தான் விலத்தட்டுதல். விழலுக்கு இறைத்தல்னா வீண் பாடுபடுதல். வீணா பாடுபடுறது, தேவையில்லாமல் விழலுக்கு இறைக்கிறதுங்கிறது வீணா பாடுபடுதல். அடுத்து விழி கண் குருடுனா புறத்தே விழியில் மாறுபாடின்றி கண் தெரியாமல் இருக்கிறது தான் கண் குருடுன்னு சொல்லுவாங்கள்ல. விழி பிதுங்குதல்னா வேலை நெருக்கடியால் ரொம்ப வருத்துறது தான் விழி பிதுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கம் காணுதல்னா ரொம்ப ஆராய்ந்து அதை அறிஞ்சிக்கிறது தான் விளக்கம் காணுதல். விளக்கேற்றி வைத்தல்னா ஒன்று விளக்கை ஏற்றி வைக்கிறோங்கிறப்ப அதை நிலைநிறுத்தி வைக்கிறோம், இல்லாட்டினா ஒருத்தவங்களை வாழ வைக்கிறதும் விளக்கேற்றி வைத்தல் தான். வீடும் விளக்குமாய் வைத்தல்னா ஒருவனை வாழ வைத்தல் அப்படிங்கிறதான். வீடும் விளக்குமாய் வைத்தல்னா ஒருவனை நல்லா வாழ வைக்கிறதா வீடும் விளக்குமாய் வைத்தல். வீரம் பேசுதல்னா தன் வல்லமையை தானே புகழ்ந்து பேசுகிறது தான் வீரம் பேசுதல். இன்னொன்று ஆண்மை திறம் கூறுதல், நான் அவ்வளோ பெரிய வீரன் சொல்லி ஆண்மை திறத்தோட கூறுறது தான் வீரம் பேசுதல். தேங்க்யூ.